கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தாமே இந்த வேளையையும் நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆர்க் டிவி மூலமாக, ரூபவதிய ஊழியத்தின் மூலமாக இந்த கர்த்தருடைய வார்த்தையை தேவன் பகிர்ந்து தர கொடுத்த வாய்ப்புக்காய் நன்றி செலுத்துவோம். இந்த வார்த்தையை தேவன் ஆசீர்வதி தரும்படியாய் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபித்து, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி அப்பா. ஜீவனுள்ள வார்த்தை மக்கள் மத்தியிலே ஜீவனுள்ளதாய் கடந்து செல்லட்டும் ஐயா. கொடுக்கிற வார்த்தைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷித்த தேவன் அப்பா, இந்த வார்த்தைகள் அநேகரை போஷித்து திருப்தியடைய மகிழ பண்ணட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாள்லயும் ஒரு நல்ல செய்தி என்னன்னு கேட்டா, கத்தர் பேரு ராஜாதி ராஜா. சரியா? எத்தனையோ ராஜாக்களை நம்மளும் பார்த்திருக்கோம், படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். இயேசு பெரிய ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ். அவருடைய கரத்துல நீங்க அது முத்திரை மோதிரமா வச்சிருக்காரு. உங்களையும் என்னையும் அவர் முத்திரை மோதிரமா வச்சிருக்காரு. இதுதான் நல்ல செய்தி. சரியா? முத்திரை மோதிரம்னு சொன்னா, இப்ப பார்த்தோன்னா கவர்மெண்ட் உத்தியோகம் பாக்குறவங்களுக்கெல்லாம் கையெழுத்து மட்டும் போட்டா செல்லாது, அதுக்கு கீழே ஒரு சீல் வைக்கணும். அதான் முத்திரை. இப்போ கலெக்டருக்குன்னா அவருக்குரிய சீல், ஸ்கூல் கைச்சோம்னா அதுக்கு ஒரு சீல் இருக்கும், தாசில்தாருக்கு ஒரு சீல். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த என்ன கையெழுத்து வச்சாலும் அதுக்கு கீழே வைக்கிற சீல் முத்திரை. அதுதான். அது இல்லைன்னா அந்த பவருக்கே இது கிடையாது, அந்த கையெழுத்துக்கே பவர் இல்லாம போயிடும். சீல் அடிச்சாதான் அது இது பண்ணும். இங்கேயும் அதே தான் போட்டிருக்கு. கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன்காரு. நம்மளதான், வேற யாரும் இல்லை, நம்ம தான். யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. சரியா? அடுத்த கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளில் சேர்த்து கொண்டு உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன். செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேல், அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன். அப்போ ஆண்டவர் யார ஊழியக்காரனை முத்திர மோதிரமா வைக்காராம்? தெரிந்து கொண்ட அன்புள்ள பிள்ளைகளை, நேசிக்கிற பிள்ளைகளை முத்திர மோதிரமா வைக்காரு. சீல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு உத்தியோகஸ்தருக்கு அந்த சீல் தான் ரொம்ப முக்கியம். அப்ப இன்னைக்கு நாம ஆண்டவருடைய கையில முத்திரை மோதிரமா இருக்கோமா? நீனும் நானும் தான் முத்திரை மோதிரம். அதை வச்சு அவர் என்ன செய்வாருன்னா, முக்கியமான காரியங்களுக்கு சீல் வைப்பாரு. அதுதான் அதுக்கு பவர்ஃபுல். அதனால யாருன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, ஊழியக்காரங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ற நம்ம. ஆபிரகாம ஆண்டவர் எப்படி சொல்றாரு? சிநேகிதனே அப்படி சொல்றாரு. நான் என் சிநேகிதனுக்கு நான் செய்ய போறதை எதையாவது மறைப்பேனா? மறைக்கவே மாட்டேன். அப்போ இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, யாருக்கெல்லாம் இந்த முத்திரை மோதிரத்தை கொடுக்காரு, இந்த முத்திரை மோதிரத்தை வச்சு போடப்பட்ட கட்டளைகள் அந்த ராஜாவே நினைச்சாலும் மாத்த முடியாது. அப்போ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இப்போ நம்ம முதல்ல யாரை பத்தி பார்க்க போறோம்னா, யோசேப்பு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். 17 வயசுல அவன் வீட்டை விட்டு துரத்தப்படுறான், குழியில போடப்படுறான், எகிப்தியற்று விற்கப்படுறான். அங்கிருந்து பார்வோன்ட்டு அடிமையா வாரான். அங்க பார்வோர் அரண்மனையில பார்வோனுடைய மனைவி இல்லாத பொல்லாத குற்றத்தை சொல்லி, செய்யாத குற்றத்தை சொல்லி, செஞ்சான்னு சொல்லி சிறைச்சாலையில போடுறாங்க. அங்க சிறைச்சாலை கண்கள்ல அவனுக்கு தயவு கிடைக்கும், தலைவனுடைய கை. அங்க இருக்கிற பானபாத்திரக்காரன் சுயம்பாகி சொப்பனங்காங்க, அதுக்கு அர்த்தத்தை சொல்றான். அப்போ அந்த பானபாத்திரக்காரன், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்ன நினைச்சுக்கேன்னு சொன்னா, அவன் நினைச்சுக்கவே இல்லை, மறந்து போயிட்டான். இதே நேரம் ராஜா ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு சொப்பனம் கண்டாரு. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ற ஆட்களை தேடின, சொப்பனத்தை சொல்லியுமே ஒருத்தருக்கும் அர்த்தம் சொல்ல தெரியல. அப்போ அந்த திரும்பதான் அவனுக்கு தெரியுது, ஐயா நான் செஞ்ச தப்பு இப்பதான் என் நினைவுக்கு வருது. நானும் சுயம்பாகியும் அங்க இருக்கும்போது வெவ்வேறு சொப்பனம் கண்டோம், அதுக்கு அர்த்தம் கரெக்டா யார் சொன்னா? யோசேப்பு சொன்னாங்க. அப்போ அதுபடிதான் நடந்துச்சு. நான் திரும்பவும் உங்களுக்கு பானபாத்திரம் தர்ற இடத்துக்கு வந்தேன், அவனை தூக்கில போட்டு காக்கா கொத்தி கொண்டு போயிட்டு அப்படின்னு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவன் சொன்னபடி ராஜா கண்ட சொப்பனம் என்ன? 7 பசு வந்துச்சு, மெலிவா 7 பசு, 7 நல்ல கதிர், 7 சாவி கதிர். அப்போ இவன் சொல்லிட்டான், ஐயா நல்ல செழிப்பான 7 வருடம் இருக்கும், அந்த செழிப்பான 7 வருடத்துக்கு பிறகு பஞ்சமான 7 வருடங்கள் வரும். அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்வோன்னு கேட்கும்போது சொல்றாரு, செழிப்பான வருடத்துல விளையிற பொருட்களை நம்ம பத்திரப்படுத்தி சேர்த்து வச்சாதான் பஞ்ச காலத்துல அது உதவும். அதுக்காக நல்ல ஆலோசனை சொன்னான். ஆனா ராஜாவுக்கு அது சரியா பட்டுச்சு. உடனே சொன்னாரு, உன்னை போல விவேகமும் நல்ல ஞானமும் உள்ள மனுஷன் வேற யாரை போய் தேடி பார்க்க முடியும்? நீனே என் அரண்மனைக்கு எல்லா பொறுப்புலையும் நீ இருன்னு சொல்லி முத்திர மோதிரத்தை கலத்தி அவனை கொடுத்து அவனுக்கு என்ன செஞ்சாரு? ஆசீர்வதிச்சு உட்கார வச்சுட்டாரு அரண்மனையில.
பாருங்க, படாத பாடு பட்டான். ஆனா கத்தர் உயர்த்துற நேரம் முத்திர மோதிரமா அவனை என்ன செஞ்சாரு, வச்சாரு. உடனே பஞ்ச காலத்துல யார் யார் இவங்க குடும்பமே அங்க உணவுக்கு வரும்போது இவன் தான் கொடுக்க அளந்து, இவன் சகோதரர்கள் அங்கதான் வந்தாங்க. அப்போ கத்தர் நம்ம பட்ட பாடுகளெல்லாம் நினைச்சு நம்ம ஆசீர்வதிச்சு உயர்த்துற நேரத்துல நம்ம எதா வைக்காரு, முத்திரை மோதிரமா வைக்காரு. யோசேப்புக்கு தெரியும், யோசேப்பு கதை யாருதான் படிக்கல. அண்ணமாரே குழியில போட்டாங்க, 20 காசுக்கு வித்து போட்டாங்க. தகப்பன்கிட்ட போய் என்ன சொல்லிட்டாங்க, தாய் தகப்பனாலே அவன் மறக்கப்பட்டு போட்டான். எப்படி மறக்கப்பட்டு போயிட்டான்னா, அவன் செத்து போயிட்டான்னு போய் சொல்லிட்டாங்க. அந்த தகப்பன் நம்பிட்டாரு. நான் துக்கத்தோட நான் பாதாளத்துலதான் இறங்கணும், என் பிள்ளை போயிட்டான். நேசிச்ச மகன், கடைசியில பிறந்தவன். ஆனா கடைசியில என்ன ஆண்டவர் எப்படி நினைச்சிருக்காருன்னா, முத்திரை மோதிரமா இந்த யோசேப்பை வைத்தனாரு. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த முத்திரை மோதிரம் எங்க வேலை செஞ்சிச்சு, எப்படி வேலை செஞ்சிச்சு, ஒரு சிலரை பத்தி பார்ப்போம். இந்த எஸ்தர் மொர்தேக்காய் அப்படின்னு நம்ம பாக்குறோம் எஸ்தர் புஸ்தகத்துல. அதுல 3வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல, ராஜாவின் முத்திரை மோதிரத்தை கலத்தி முத்திரை போட்டு யாரு கெடுதலை பண்ணுனான்னா, இந்த எஸ்தருக்கும் மொர்தேக்காயையும் கொல்றதுக்கு ஆமான் அப்படின்னு சொல்றவன் மந்திரிய முதல் ஸ்தானத்துல வச்சிருக்கிறாரு இந்த அகாஸ்வேரு ராஜா. இவன் யார அழிக்க திட்டம் போடுறான், மொர்தேக்காயா. எதுக்கு மொர்தேக்காய அழிக்க திட்டம் போடுறான் அப்படின்னு சொன்னா, இவன் அவனை எழும்பி வணக்கம் போடல, நமஸ்கரிக்கல, மரியாதை செலுத்தல, என்ன எல்லாரும் கனம் பண்ணி வச்சிருக்கான், இவன் மட்டும்தானே என்ன கனம் பண்ணல, இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு இவன் மேல அவனுக்கு ஒரு பெரிய பொறாமை. உடனே இவனை கொல்றதுக்கு வகை தேடுறான், மொர்தேக்காயை அழிச்சிடணும்னு. மொர்தேக்காயை அழிக்கணும்னு நினைக்கும் போது, மொர்தேக்காய் ஒரு யூத குலத்துக்காரன். அவன் தன் ஜனத்தாருடைய நன்மைக்காக நாடுறவன். அவனை குறித்து அழகா போட்டிருக்கு. அவன் தன் குலத்தார எல்லாருக்கும் நன்மை செய்யறான். இதுவே நமக்கு தெரியும். எஸ்தரே எடுத்து வளர்க்கான். எஸ்தரும் அண்ணன் சொல்ல கேட்டு வளர்றா. அப்போ இந்த ராஜாவுக்கு மனைவாட்டி தேடும் போது இந்த எஸ்தர் அங்கீகரிக்கப்படுறா, செலக்ட் பண்ணப்படுறா. இவளும் அந்த அரண்மனையில தான் இருக்கா. அப்போ இவன் என்ன செய்யறா, மொர்தேக்காயை மட்டும் அழிக்கல, யூத குலத்தையே அழிக்கணும்னு தீர்மானம் பண்றான் இந்த ஆமான். அப்போ ஒரு நாள் என்ன செஞ்சுட்டான், மனைவிட்ட போய் சொல்றான். ஒன்னு, அவன் யூத குலம்னா நம்ம அவனை என்ன செய்ய முடியாது, அழிக்கவே முடியாது, நீர் அவரை மேற்கொள்ள முடியாது. ஆனா ஒண்ணு செய்யும், இந்த 50 முழத்துல ஒரு தூக்கு மரத்தை செஞ்சு வீட்டண்டையில வச்சிரும். அவனுக்கு சமயம் கிடைக்கும் போது இதுல தூக்கி போட்டு பாருங்க. வேத வசனம் சொல்லுது, அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். எவன் குழி தோன்றானோ அந்த குழி அவனுக்கு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இவன் என்ன செஞ்சுட்டான், 50 முழ தூக்கு மரத்தை வச்சுட்டான். இப்ப ராஜாவுக்கு எஸ்தர் விருந்து வைக்கிறா. விருந்து வைக்கும்போது இவ புத்திசாலி, நிதானமா செயல்படுறா எஸ்தர். ராஜாவுக்கு நான் வைக்கிற விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வரணும் அப்படின்னு. இது உடனே ஆமானுக்கு என்னதாயிடுச்சு, பெரிய பெருமை ஆயிடுச்சு. நான் மட்டும்தான் அழைக்கப்பட்டிருக்கேன், ராஜாவு கூட விருந்து உண்றதுக்கு ராஜாத்தி என்ன மட்டும்தான் அழைச்சிருக்காங்க, நான் தான் ஸ்பெஷல் அப்படின்னு இவனுக்கு எண்ணம். பிறகு ராஜா கூட முதல் நாள் விருந்து வச்சாச்சு. உடனே எஸ்தர்கிட்ட உனக்கு என்னமா வேணும், உனக்கு ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் தருவேன். இப்பவும் ராஜா சொல்றா, ஒன்னும் இல்ல, நான் நாளைக்கு வைக்கிற விருந்துலையும் நீங்களும் ஆமான்னு என்ன செய்யணும், வரணும் அப்படின்னு. உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, திரும்ப இவன் போயிடுறான். போயிட்ட உடனே இவனுக்கு இந்த ஆமான மொர்தேக்காயை, நம்ம தான் ராஜாட்ட விருந்துக்கு வந்திருக்கோம், நம்ம தான் ராணிகிட்டையும் நல்ல பேர்ல இருக்கோம், இந்த மொர்தேக்காயை தூக்கி போட்டுறணும், மொர்தேக்காயை அழிச்சிடணும், மொர்தேக்காயை அழிச்சிடணும், இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம நன்மை செய்தால் மேன்மை இல்லையோன்னு சொன்ன தேவன், தீமை செய்கிறவருடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமா இருக்கு. அப்போ சில ஆட்டோல எழுதி போட்டு, நீ நல்லதே நல்லதே நடக்கும்னு எழுதி போட்டிருக்கோம். உலகமும் அதை தான் சொல்லுது, கர்த்தரும் அதை தான் சொல்றாரு. நீ நன்மை செஞ்சா உனக்கு மேன்மை இருக்கு, தீமை செஞ்சா தீமை தான். பைபிள்ல என்ன போட்டிருக்கு, நீ எதை விதைக்கியோ அதை தான் அறுப்பான்னு. ஆனா இன்னைக்கு அநேக மக்கள் நன்மை செய்யறதே விட்டுட்டாங்க. நான் எதுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, என் கைப்பிரயாசம், என் பலன், என் சமர்த்தியம், என் அறிவு, என் பணம் அப்படின்னு அலையிறாங்க. இல்லவே இல்லை, ஒரு காலம் அது ஜெயிக்காது. கர்த்தர் தான் நல்லவர், அறியணும், ருசிக்கணும். தேவனாகிய கர்த்தரே சொல்லியிருக்கிறாரு, நன்மை செய்தா மேன்மை இருக்கு, தீமை செஞ்சா தீமை பாவம் உன் வீட்டு வாசப்படியெல்லாம் படுத்து கிடக்கும். அப்போ இவன் என்ன செஞ்சுட்டான், கடைசியில சுரேஷு சொன்ன ஐடியா படி மந்திரி, அவதான் அவனுக்கு மந்திரி, அவன் குடும்பத்துக்கு புருஷன் தலைவன் ராஜான்னா மனைவி மந்திரி. உடனே சொல்லிட்டு 50 மலை தூக்கு மரத்தை அங்க செஞ்சு வச்சாச்சு. உடனே இப்போ ராஜா என்ன செய்யறாரு, எஸ்தர்ட்ட கேட்காரு. உடனே ராஜாட்ட சொல்றாரு, அவ எஸ்தர் சொல்றா, ராஜாவுக்கு வரும் அழிவு உத்தரவாதம் பண்ண முடியாதுயா, அது வேற யாருக்கும் வந்தாலும் பரவாயில்ல, ராஜாவுக்கு வர்ற நஷ்டத்துக்கு அப்படி செய்ய துணிகரம் கொண்டது யாரு, ராஜாவுக்கே நஷ்டத்தை வர வச்சது யாரு அப்படின்னு.
உடனே இவ சொல்லிட்டா, இந்த துஷ்ட ஆமான் தான், இந்த துஷ்ட ஆமான் தான் அப்படின்னு. உடனே இவனுக்கு கிடுகிடு கிடுகிடுன்னு நடுங்கிட்டான், திகைச்சிட்டான், எதிரே பார்க்கல, விருந்து வச்சுட்டு. அதாவது பகைவன உறவாடி கேடுன்னு சொல்லுவாங்க இந்த உலகத்து மக்கள். நேரடியா முட்டாம அப்படியே நல்ல மேல மாதிரி உறவாடி கெடுன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி உறவாடி கெடுக்கிறதுக்கு நமக்கு அப்பா சொல்லி தரல, அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இவ என்ன செஞ்சிட்டா, விருந்து வச்சுட்டே சமயம் பார்த்து நீ இவன் தான் அவன் சொல்லிட்டான். உடனே அவன் கொலை நடுங்கிட்டான்பாங்கல்ல, அப்படி நடுங்கி தகச்சிட்டான். அந்த நேரம் அகாஸ் வேறு தோட்டத்துக்குள்ள போயிட்டு வர்றதுக்குள்ள இவ என்ன செஞ்சிட்டா, எஸ்தர்கிட்ட தன் ஜீவனுக்கு மன்றாடும்படி மெத்தையில படுத்துட்டான் அந்த கட்டில்ல. எனக்கு இறக்கம் பாராட்டுங்கன்னு குப்புறப்படுத்த உடனே ராஜா அங்கிருந்து இங்க வந்த உடனே பாக்காரு, என்ன என் கண்ணு முன்னாலே என் மனைவியை பலவந்தம் பண்ணப்பட்டானா, என்னாச்சு அப்படின்னு கேட்கான். உடனே அவன் ஜீவனுக்கு மன்றாடா. உடனே அங்க இருக்கிற ஒரு இடத்துல ராஜா மட்டுமா இருப்பாரு, அவங்களுடைய பிரதானிகள் எல்லாரும், ஐயா மொர்தேக்காய தூக்கி போட இவன் செஞ்ச தூக்கு மரம் இவன் வீட்டண்டையில நிக்கி அப்படின்னு. உடனே அவன் முகத்துல என்ன கருப்பு துணியை போட்டு மூடி இவனை தூக்கு மரத்துல கொண்டு போடுங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு எஸ்தர்ட்ட கேட்காரு, உன் வேண்டுதல் என்னவோ மன்றாட்டு என்ன, உனக்கு என்ன வேணாலும் செய்யப்படும் அப்படின்னு. ஆனா உடனே என்ன எஸ்தர் அதுக்கு முந்தி நல்ல உபவாசம் இருந்து தாதிமாரோட ஜெபம் பண்ணியிருக்கான், அங்க மொர்தேக்காயும் ஜெபம் பண்ணியிருக்கான், ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கான், எங்களுக்கு எழுதப்பட்ட அழிவு மாறணும், எங்களுக்கு எழுதப்பட்ட கொலைக்கு எழுதப்பட்ட காரியங்கள் தலைகளா மாறணும்னு ஜெபிச்சுட்டே இருந்திருக்காங்க. உடனே ராஜா வந்து கேட்காரு, உனக்கு என்னமா வேணும், உனக்கு வேண்டுதல் என்னவோ மன்றாட்டேன். உடனே வச்ச என் ஜீவன் எனக்கு கொடுக்கப்படணும், என் ஜனம் எனக்கு கொடுக்கப்படணும், என் ஜனத்துக்காக நான் மன்றாடுறேன். உடனே ராஜா முத்திர மோதிரத்தை கலத்தி எஸ்தர் கையில கொடுத்து, உனக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோன்னு கொடுத்துட்டான். பாருங்க, அதான் நீங்க முத்திர மோதிரம், உங்க கையில தான் அது தருவாரு கர்த்தர். உடனே எஸ்தரும் மொர்தேக்காய் என்ன பண்ணாங்க, யூத குலம் அழிக்கணும்னு எழுதப்பட்ட சட்டத்தை மாத்தி எழுதி, அன்னைக்கு அதாவது யூதரை அழிக்கணும்னு சொல்லும் போது அந்த நகரம் கலங்கிட்டுன்னு போட்டிருக்கு. உடனே இந்த சட்டத்தை எல்லாம் மாத்தி எழுதி அன்னைக்கு என்னைக்கு அழிக்கணும்னு இருந்துச்சோ அன்னைக்கு அழிக்காதபடி குதிரைகள் வேகமான ஒட்டகத்துல போற ஆட்கள்கிட்ட எல்லாம் தபாலை கொடுத்து அந்த யூதர்கள் இருக்கிற எல்லா தேசத்துக்கும் அதை அனுப்பி யூதர்கள் அழியாதபடி காத்ததுனால அந்த மாதத்துல அந்த நாள் பூரிம் பண்டிகையா கொண்டாடப்பட்டுச்சு. இந்த முத்திர மோதிரம் கையில கிடைச்ச உடனே தன் அழிக்க இருந்த ஒரு ஜீவன்களை காப்பாத்துற வேலையை இவ செஞ்சா, இந்த எஸ்தரும் இந்த மொர்தேக்காயும். அப்போ பாருங்க, நம்ம கையில என்ன காரியம் கொடுக்கப்பட்டாலும் ஜனத்துக்காக, ஜனத்துடைய மீட்புக்காக, ஜனத்துடைய ஜீவனுக்காக நம்ம மன்றாடுறோமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், அறியணும். எஸ்தர்ல அதான் சூசான் நகரம் கலங்கிட்டுன்னு போட்டிருக்கு. அப்புறம் கடைசியில பாருங்க, சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்ததுன்னு போட்டிருக்கும். அப்போ இந்த கெட்ட காரியம் செய்யறவங்களுக்கு கெட்ட காரியம் தான் வரும், தீமை செய்யறவங்களுக்கு தீமை தான் வரும், நன்மை செய்யறவங்களுக்கு மேன்மை கட்டாயம் கிடைக்கும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தரியுன்னு ஒரு ராஜா, தரியு ராஜா காலத்துல தானியேல் சிறையாக, எபிரேய வாலிபன் சிறையாக கொண்டு போகப்படுறான், சிறை பிடிச்சிட்டு. ஆனா இவன் தேவனுக்கு பயந்தவன், உண்மை உள்ளவன், நீதிக்கேடு செய்யாதவன், ஜோம் பண்றவன். அப்போ தரிய ராஜாவுக்கு இது தெரியும், தானியேல் நல்லவன்னு சொல்லிட்டு. ஆனா எந்த இடத்துல நம்ம நல்லவங்களா இருந்தாலும் நம்மளை சுத்தி நம்ம மேல பராமப்பட்டு நம்மளை கொல்றதுக்கு அழிக்கிறதுக்கு 4 பேர் ரெடியா இருப்பாங்க. அப்ப அதுக்கும் ஆண்டவர் அனுமதிச்சு கத்தர் பெரியவர்னு காட்டுறாரு, கத்தர் உயர்ந்தவர்னு காட்டுறாரு. உடனே இவன் என்ன செஞ்சுட்டான்னு சொன்னா, இவங்க இந்த எதிராளிகள்லாம் சேர்ந்து, ராஜாவே உண்மை தவிர யாரையும் 30 நாளைக்கு வழிபடவே கூடாது, வேண்டுதல் செய்யக்கூடாது, விண்ணப்பம் பண்ணக்கூடாது. எல்லாரும் அப்படி இருக்காங்க. தானியேல் ஒருத்தன் தான் எருசலேமுக்கு நேரா ஜன்னலை திறந்து வச்சு ஜோம் பண்றான். உடனே இதுக்கு முத்திரை போட்டாச்சு, இதுக்கு ராஜாட்ட சட்டத்தை எழுதி வாங்கி முத்திரை மோதிரத்தால முத்திரை போட்டுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, சிங்க கபில போட்டுறணும், இவங்களை தூக்கி சிங்கத்தின் வாயில கொடுத்துடணும்னு சொல்லி எழுதிட்டாங்க. இன்னும் இந்த தானியேல் என்ன பண்ணா, ஜெபிச்சுட்டே இருக்கான். தினம் எப்பவுமே வழக்கமா செய்யறபடியே ஜன்னலை திறந்து 3 வேளையும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தான். உடனே கடைசியில இதை ராஜாட்ட வந்து சொல்றான், ராஜாவே நீர் முத்திர மோதிரத்துல முத்திரை வச்சு சட்டை எழுதின பிறகும் இவங்க என்ன செஞ்சுட்டே இருக்கான், தானியேல் ஜெபிச்சுட்டே இருக்கான் அப்படின்னு. உடனே கத்தர் அந்த ராஜா கேக்குறாரு, பாக்குறாரு. ஆனா தரியவே ராஜா வந்து தானியேலை நேசிக்கிற ஒரு நல்ல ராஜா தான். உடனே என்ன சொல்றாரு, இவனை காப்பாற்றணுமே, எப்படியாவது வழி செய்யணுமேன்னு பாக்காரு. ஆனா முத்திர மோதிரத்தால முத்திரை போட்டதுனால ராஜாவாலேயும் அதை ஒண்ணும் செய்ய முடியல. உடனே கத்தர் தான் மாத்தணும். ஒண்ணுமே செய்ய முடியலன்னு அவன் விசனமா தான் இருக்கான், வேதனை தான் படுறான். இவங்க எதிரிகள் பூரா கொண்டாட்டம், எப்படியாவது இவரை தூக்கி சிங்க கவியில என்ன செஞ்சாகணும், போட்டாகணும், அழிச்சாகணும், கொன்னாகணும். இன்னைக்கும் உங்களுக்கு விரோதமா இப்படி மக்கள் இருப்பாங்க, வசந்தரால ஒழிச்சிடணும், அழிச்சிடணும். ஆனா கத்தர் நம்மளை அழிக்கவே விடமாட்டாரு. ஏன்னா அவர் கையில இருக்கிற முத்திரை மோதிரம் நாம தான். உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, சிங்க கவியில போட்டாங்க. ராஜாவுக்கு கவலையா துக்கமா அப்படியே இருக்காரு.
தானியேல் புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்க தெரியும். அப்புறம் ராஜா காலையிலே துயர சத்தமா, தானியேலே தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரான். உடனே இவன் சிங்ககபில இருக்கிற தானியேல் என்ன சொல்றான்? ராஜாவே நீர் வாழ்க, சிங்கங்களின் வாயை தூதரை அனுப்பி கட்டி போட்டுட்டாரு, சிங்கங்கள் என்ன சேதப்படுத்தல. பாத்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளை சிங்கமும் சேதப்படுத்த முடியாது, அக்னியும் சேதப்படுத்தாது, ஒன்னும் சேதப்படுத்தாது. உடனே இவன் என்ன சேதப்படுத்தல ராஜாவேன்னு சொல்றான். உடனே ராஜா அந்த சிங்க கபில இருந்து இந்த தானியலை தூக்கி விட சொல்லி கட்டளை கொடுத்துடுறாரு. இவனை தூக்கி வெளியே விட்டுடுறாங்க. சிங்க வாயதான் தூதர்கள் கட்டிட்டாங்கல்ல, அது எப்படி கடிக்கும்? கடிக்கல. திரும்ப இவனை வெளியே தூக்கி விட்ட உடனே சிங்கத்தின் வாய் தூதர்கள் அவுத்து விட்டுட்டாங்க. இவனை தூக்கி போட சொன்ன ஜனத்தையும் அவன் மனைவி பிள்ளைகளையும் ராஜா தூக்கி கெபியில போடுங்கன்னு சொல்லிட்டான், சிங்க கெபிக்குள்ள. உடனே தூக்கி போட்டாங்க. உடனே அந்த சிங்கம் என்ன செஞ்சுச்சான்? மேல இருந்து அவங்க கீழே வர்றதுக்குள்ளேயே பாஞ்சு கடிச்சு எலும்பெல்லாம் நொறுக்கி அவங்கள தின்னு முடிச்சிட்டான். அப்போ பாருங்க, தீமை செய்யறவங்களுக்கு தீமை தான். நம்ம எதை விதைக்குமோ அதை தான் அறுத்தே ஆகணும், விரும்புறோமோ விரும்புறையோ. அதனால நம்மளால ஏண்ட வரைக்கும் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நன்மையை மட்டும் செய்யுங்க. தீமை செய்யலாமான்னு நினைக்க கூட செய்யாதங்க. நான் என் பிள்ளைகள்கிட்ட அதை தான் படிச்சு கொடுக்கும்போது சொல்லுவேன். ஏன்னா இவ்வளவு உளுந்து விதைச்சா எவ்வளவு உளுந்து விளையும், இவ்வளவு நெல்லு வயல்ல விதைச்சா எவ்வளவு நெல்லு விளையும். அதனால நம்ம இவ்வளவு நன்மை செஞ்சா இவ்வளவு நன்மை கிடைக்கும், இவ்வளவு தீமை செஞ்சா இவ்வளவு தீமை கிடைக்கும். ஆனா தீமை செய்யலாமான்னு நினைக்க கூட செய்யாத, அது பெரிய பாவம். நன்மை செய்ய முடிஞ்சா உன்னால நன்மை செய்ய, இல்லைன்னா அமைதியா இரு. தீமை செய்யலாமான்னு நினைக்க கூட செய்யாத. இதை நான் என் பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்லி கொடுப்பேன். ஒவ்வொரு பாடம் நடத்தும் போது இதை சொல்லிடுவேன். ஆண்டவரை தீமை செய்யணும்னு நினைச்சிட கூட செய்யாத, தீமை செய்யலாமான்னு யோசிக்காத, அதே பாவம். நன்மை செய்ய முடிஞ்சா நன்மை செய். பாருங்க, கடைசியில இந்த எல்லாரும் தீமை செய்யற அவன் சொல்றான்ல, ஆண்டவரே நான் உண்மையா இருந்தேன் உமக்கு முன்பாகவும் யாருக்கும் நான் நீதி கேடு செய்யல. அப்போ நம்ம அப்படி தைரியமா சொல்ல கூடுமானா, நம்மளுக்கு என்ன சிங்ககவியோ கஷ்டமோ துன்பமோ என்ன வந்தாலும் அதுல இருந்து கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறதுக்கு உண்மையுள்ளவரா இருக்கிறார். சிங்கத்தின் வாயை கட்டினவரு நமக்கு எதிரிட்டு வருகிற எல்லா சத்துருக்களின் வாயை என்ன செய்வாரு? கெட்டி போடுவார். அதே மாதிரிதான் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோன்னு சொல்றவங்களும், அவங்களும் ராஜாட்ட என்ன சொல்றாங்கன்னா, ராஜா நிறுத்தின பொறிச்சிலே வணங்கணும்னு எல்லாரும் போடுறாங்க. இவங்களும் யூத வாலிபர்கள், இவங்க நாங்க சிலையெல்லாம் வணங்க மாட்டோம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? என்னையண்டி வேற தேவர்களை உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம், நாங்க பணிந்து கொள்ள மாட்டோம் அப்படின்ட்டாங்க. உடனே இது ராஜா காதுக்கு போனோன்னா ராஜா சொல்றாரு, ராஜா கட்டளை என்ன? எனக்கு கீழ்ப்படியணும், இந்த சிலைய வணங்கணும், எக்காலம் நாதஸ்வரம் கிண்ணறம் மேளம் தம்பூர் எல்லாம் இன்னொரு தடவை முழங்கும், அப்ப நீங்க விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும், அதான் வணங்க வேண்டும். இவங்க சொல்லிட்டாங்க, நாங்க வணங்கவே மாட்டோம், அது எங்களுக்கு வேண்டாம், நாங்க செய்ய மாட்டோம். உடனே ராஜா சொல்றாரு, சூளையின் அக்கினி 7 மடங்கு அதிகமாக்குங்க, வணங்காதவங்கள தூக்கி உள்ள போடுங்க, எதுக்குள்ள? அக்கினி சூளைக்குள்ளன்னு. உடனே இவன் சொல்லிட்டான், என் தேவன், நான் வணங்குற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறாரு, அவர் விடுவிச்சாலும் சரி, அப்படி விடுவிக்காமலே போயிட்டா கூட நீங்க நிறுத்தின பொறிச்சிலே நாங்க வணங்க மாட்டோம். அப்போ கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்ற வாலிபர்கள் பாருங்க, நம்மளும் கர்த்தருக்காக வைராக்கியமா செய்யற ஒரு சிறு காரியத்தை கூட தேவன் மறக்கிறதுக்கு அநீதி உள்ள தேவன் இல்லவே இல்லை. அதனால நாம நீதிமானாதான் இருக்கணும், நம்ம கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாதான் இருக்கணும். இல்ல போட்டிருக்கு, படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். நம்ம நீதிமானா இருக்கும்போது ஒரு கேடு வராது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. அப்போ கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறதா. 1 பேதுரு 3:12 சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இப்ப பார்க்க போறீங்கன்னா, செயல்தியலின் குமாரன் முத்திரை மோதிரம், நீயும் நானும் முத்திரை மோதிரம், சரியா? கர்த்தருடைய ஊழியக்காரரே முத்திரை மோதிரமா இருக்கான், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க முத்திரை மோதிரம். ஆனா இது வர்றதுக்கு முந்தி அவங்க பட்டிருக்கிற கஷ்டங்கள் பாடுகளை மறந்துடாதீங்க. அவரோட கூட பாடுகளை சைத்தோமானால்தான் அவரோட கூட ஆளுகை செய்ய முடியும். யோசேப்பா இருக்கட்டும், தானியேலா இருக்கட்டும், எல்லா மக்களையும் வேதத்துல எடுத்து உயர்த்தப்பட்ட பாத்திரங்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் தான் பெரிய கஷ்டப்பட்டிருப்பான். ஆனா கர்த்தர் அதை மறந்து விடுறதுக்கு அநீதி உள்ள தேவன் இல்லவே இல்லை. அவர் நீதி உள்ள தேவன், பாடுபட்டதுக்கு தக்க பலன் தர்ற தேவன்.
அப்போ நமக்கு இந்த இவங்களெல்லாம் உயர்த்தின தேவன் என்னை உயர்த்துவாரு. நம்ம நீதியை விட்டு விலகவே கூடாது. அப்ப நம்ம உத்தமத்தை விட்டு விலகவே கூடாது. நீதிகேடு செய்யவே நினைக்க கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு தானே தரணும். அதனால திரளான சகோதரனுக்கு பிரியமானவனா இருந்தான். ராஜாவுக்கு 2வது ஆனவனா ஆனா அவன் மொர்தெகாயுடைய மொர்தெகாயுடைய குடும்பத்தை ஆமானுடைய ஸ்தானத்துல உயர்த்தி வச்சாரு. அப்புறமேல அங்க ஆமான் குடும்பம் தரமட்டமா அழிக்கப்பட்டுச்சு. அவன் உத்தியோகஸ்தை இவன் பெற்றான், அவன் பிள்ளைகள் அழிக்கப்படுறாங்க. அப்ப கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்படி குறைவுபடும்? படவே படாது. அதனால தைரியமா இருங்க. நான் அதான் சொல்ல, கர்த்தரை தேடுறவங்களுக்கே குறைவுபடாதுன்னா நீயும் நானும் அவருடைய பிள்ளைகள், அவருடைய கரத்துல இருக்கிற முத்திரை மோதிரம். அதனால நம்ம வாழ்க்கையில ஒரு குறைவும் நமக்கு நேரிடாது. நம்மளை ஆசீர்வதிக்காம வேற யாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரு. ஆபிரகாமிட்ட சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிச்சு பெருகுவேன். யோசேப்பை ஆசீர்வதிச்சான். அவன் குடும்பத்தை மறந்து வந்தான், புறக்கணிக்கப்பட்டான், தள்ளப்பட்டான், ஒதுக்கப்பட்டான், கண்ணீரின் பாதையில கடந்து வந்தான். அங்க ராஜா முத்திரை மோதிரமா வச்சு தனியா வந்த வாலிபனுக்கு போத்திபிராவையும் கல்யாணம் பண்ணி பிள்ளைகள் அவன் சொல்றான், என் தகப்பன் வீட்டுல நான் பட்ட துன்பத்தெல்லாம் மறக்க பண்ணினார் அப்படின்னு சொல்லி மூத்தவனுக்கு மனசன் பேரு, 2வதுக்கு எப்ராஹிம்னு பேர் விடுறான். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாம் கர்த்தரை துதித்து அவர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கும்படியா நம்ம என்னதான் வைத்திருக்கிறார்? முத்திரை மோதிரமா வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதி தருவாராக. கேட்ட யாவரையும் கர்த்தர் என்ன செய்வாராக? பலப்படுத்துவாராக. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி அப்பா. எங்களை நீர் முத்திரை மோதிரமாய் வைத்திருக்கிறீர். இதை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் உடைய கையிலே முத்திரை மோதிரமாப்பா. நீர் செய்ய நினைத்த காரியம் எதுவும் தடைப்படாது. நீ நன்றாய் செய்கிறவர், நேர்த்தியாய் செய்கிறவர், அழகாய் செய்கிறவர். உடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற தேவன். அப்படியே செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.